ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அன்சாட்டிஸ்ஃபைங் ஆர் ஆஃப் ஃபுட்டிங் கண்டென்ட் இருக்குன்னு மானிட்டேஷன் கேன்சல் ஆன யூடியூப் சேனலுக்கு எப்படி அப்பீல் பண்ணி திரும்ப யூடியூப்பில் மானிட்டேஷன் வாங்குறது, அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்பீல் நீங்கள் பண்ணணும்னா இதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணணுங்க. இந்த வீடியோ ரெடி பண்ணி யூடியூப்க்கு வந்து சப்மிட் பண்ணணும். அந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு தான் உங்களுக்கு திரும்ப யூடியூப்பில் மானிட்டேஷன் தரலாமான்றது டிசைட் பண்ணுவாங்க. அந்த வீடியோவில் என்னென்ன இருக்கணும், எப்படி இருந்தால் திரும்ப யூடியூப் உங்களுக்கு மானிட்டேஷன் தருவாங்க, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்சாட்டிஸ்ஃபைங் ஆர் ஆஃப் ஃபுட்டிங் கண்டென்ட்னா என்ன, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இந்த பாலிசியை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ லிங்க் கீழே இருக்குது, தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். இந்த அன்சாட்டிஸ்ஃபைங் ஆர் ஆஃப் ஃபுட்டிங் கண்டென்ட்னா யூடியூப் என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் எமோஷ்னலி மனிப்புலேட் பண்ணுறீங்க, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, நான்சென்சிக்கல், ஷாக்கிங் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்து உங்கள் சேனல் நீங்கள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக யாராருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்கன்னா, ஏஐயில் கடவுள் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வச்சு மோட்டிவேஷன் சொல்கிறது, தத்துவம் சொல்கிறது, இந்த வாழ்க்கை தத்துவங்கள் ஸ்பிரிச்சுவலாக வந்து ஏதாவது சொல்கிறது, இந்த மாதிரிலாம் யார் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வரும்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு ரியல் பர்சன் வந்து அதை சொல்கிறாருன்னா அது பிரச்சனை கிடையாதுங்க. இல்லை உங்கள் ஓன் வாய்ஸ் அதில் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏஐ வச்சு பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு இமேஜ் மட்டும் வச்சுட்டு, இல்லை யாராவது ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க எப்படி வந்து அப்பீல் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் அப்பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் 3 விஷயம் இருக்குது. அது என்னென்னு ஒன்று பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்கள் சேனலில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. சேஞ்சஸ்னால் உங்கள் வீடியோலையும் பண்ணக்கூடாது, உங்கள் சேனலுக்கும் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு மானிட்டேஷன் இன்றைக்கி கேன்சல் ஆகுதுன்னா அப்போத்துலேருந்தே, ஓகேங்களா, எப்போ கேன்சல் ஆகி ரிசல்ட் வந்ததோ அப்போத்துலேருந்தே உங்கள் சேனல் எந்த வீடியோ வந்து பப்ளிக் பண்ணக்கூடாது, ப்ரைவேட் பண்ணக்கூடாது, புதுசாக வீடியோவும் போடக்கூடாது. அதே மாதிரி வந்து ஆல்ரெடி வீடியோ இருக்கிறத வந்து அன்லிஸ்ட் பண்ணுறது, இல்லை டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஏதாவது வீடியோக்கு வந்து டைட்டில் சேஞ்ச் பண்ணுறேன், தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணுறேன், இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. அதேமாதிரி சேனலுக்கும் டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணுறது, இந்த எந்த சேஞ்சஸுமே உங்கள் சேனலில் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஏதாவது பண்ணிவிட்டு அப்பீல் பண்ணிங்கன்னா உங்கள் அப்பீல் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதை அவங்க எடுத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க பார்க்கவும் மாட்டாங்க, பார்க்காமலே உங்களுக்கு வந்து அப்பீல் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து 2வது விஷயம் என்னென்னா, உங்கள் வீடியோ இப்படி தான் இருக்கணும்னு யூடியூபே சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அப்பீல் பண்ண போகிற அந்த வீடியோ வந்து இப்படி தான் இருக்கணும், இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும், இந்த லாங்குவேஜில் இருக்கணும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த அப்பீல் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு 14 நாள் வரையும் தான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இன்றைக்கி மானிட்டேஷன் கேன்சல் ஆகுதுன்னா இன்னிலேருந்து 14 நாள் வரையும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் வந்து போயிடும். அந்த 14 நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணணும். சப்போஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது போயிடும். ஆனால் ரீஅப்ளை அப்படி கிடையாது. அது கீழே வந்து ஆப்ஷன் 2ன்னு போட்டு ரீஅப்ளை இருக்கும். அது வந்து உங்களுக்கு காலிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அது ஒரு 30 நாள் டைம் இருக்கும், இல்லை 90 நாள் டைம் இருக்கும். அது வரை நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணணும். ஆனால் அந்த அப்பீல்ன்றது வந்து 14 நாளுக்குள்ளேயே பண்ணி நம்ம திரும்ப மானிட்டேஷன் வாங்கிடலாம். அதனால தான் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போயிடும். யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி வருதோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்பீல் பண்ணுங்கள். சும்மாச்சுன்னா பண்ணுங்கள். கிடைக்கலனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரீஅப்ளை இருக்குது. ரீஅப்ளை வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரலாம். இதில் ஸ்டார்ட் அப்பீல் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் அப்பீல் யுவர் சேனல்ஸ் மானிட்டேஷன் சஸ்பென்ஷன் போட்டிருப்பாங்க. இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு. இதில் உங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு எங்கே சொல்லியிருப்பாங்கன்னா, இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு போட்டு கிரியேட் எ வீடியோ ஃபார் யுவர் அப்பீல் போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதில் மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கும். அந்த 6 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியங்க. இவங்க சொல்லித்தரது அப்படியே உங்கள் வீடியோவில் இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஃபிலிம் யுவர் வீடியோ இன் ஏ சப்போர்ட்டட் லாங்குவேஜ். அதாவது யூடியூப் வந்து சப்போர்ட்டட் லாங்குவேஜ் சில லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. அந்த லாங்குவேஜில் தான் நீங்கள் பேசணும். நம்ம இந்தியா பொறுத்த வரையும் இந்தியும் இங்கிலீஷ் மட்டும் தான் சப்போர்ட்டட் லாங்குவேஜ். அதனால் உங்கள் அப்பீல் வீடியோவில் நீங்கள் ஒன்று ஹிந்தியில் பேசணும், இல்லை இங்கிலீஷ் தான் பேசணும். அப்படி பேச தான் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கீப் யுவர் வீடியோ அண்டர் 5 மினிட்ஸ். அதாவது நீங்கள் ரெடி பண்ண போகிற அந்த அப்பீல் வீடியோ வந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, அண்டர் 5 மினிட்ஸ்னால் 4.58 செகண்ட் அந்த மாதிரி வச்சுங்க. சில பேர் 59ன்னு வைப்பீங்க. ஆனால் அது நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷமாக மாறிடும். அதனால தான் 4.58ன்னு சொல்கிறேன். அந்த 4.59 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து முடிச்சிடணும். அடுத்து 3வதாக ஷோ ஆர் மென்ஷன் யுவர் சேனல்ஸ் யூஆர்எல் வித்தின் த ஃபஸ்ட்டு 30 செகண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் சேனலோட யூஆர்எல்லை உங்கள் வீடியோட ஃபஸ்ட்டு 30 செகண்டுக்குள்ளே ஷோ பண்ணணும். அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷோ பண்ணால் போதும். அதாவது அந்த யூஆர்எல் எப்படி இருக்குன்னா, https போட்டு youtube.comன்னு போட்டு உங்கள் சேனலோட நேம் வந்திருக்கும். சில பேருக்கு வந்து ஏதாவது நம்பர் வந்திருக்கும். இது வந்து நீங்கள் உங்கள் சேனலோட அந்த அபவுட் செக்ஷன் போனீங்கன்னா அங்கேயே இருக்கும் அந்த யூஆர்எல். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அப்படியே அந்த வீடியோவில் வந்து ஷோ பண்ணலாம். அடுத்து 4வது வந்து மென்ஷன் த ரிவ்யூவர் ஃபீட்பேக்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டெல் அஸ் ஒய் இட்ஸ் எ மிஸ்டேக்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்னென்னா, ரிவ்யூவர் ஃபீட்பேக் என்ன கொடுத்துருக்காங்க, அன்சாட்டிஸ்ஃபைங் ஆர் ஆஃப் ஃபுட்டிங் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதை சொல்லிவிட்டு எதனால் வந்து உங்கள் சேனலுக்கு தவறுதலாக கொடுத்தது அப்படின்னு சொல்லுங்கன்றாங்க. இந்த அப்பீல்ன்றதை வந்து
நீங்கள் எனக்கு தவறுதலாக முடிவு கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி அன்சாட்டிஸ்ஃபைங் கன்டென்ட் என் சேனலில் இல்லவே இல்லை. இது வந்து நீங்கள் திரும்ப செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் சேனலில் வந்து இந்த தப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லை நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், இந்த ஒரு வாட்டி நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணுருவாங்க. அதாவது அப்பீல் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த ரிவ்யூவர் ஃபீட்பேக்கை மென்ஷன் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். அடுத்து இந்த ரிவ்யூவர் ஃபீட்பேக்லேயே ஹவ் டு அட்ரஸ் திஸ் ஃபீட்பேக்கும் கொடுத்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட் இதிலே வந்து ஆட் பண்ணிங்க. அந்த 2 பாயிண்ட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, கிவ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவ் யூ ஆட் கமெண்ட்ரி ஆர் நரேட்டிவ் டு யுவர் வீடியோன்னு போட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய வீடியோக்கு வந்து நீங்கள் எப்படி கமெண்ட்ரி கொடுக்குறீங்க, எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து ஷோ பண்ண சொல்கிறாங்க. அடுத்து 2வது பாயிண்ட் வந்து ஷோ வீடியோஸ் ஆன் யுவர் சேனல் தட் ஆர் நோட்டிசபிளி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் வீடியோ எல்லாம் ஷோ பண்ணி ஒவ்வொரு வீடியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு காட்டணும். ஒவ்வொரு வீடியோ சேமாக இல்லை அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த ரிவ்யூவர் ஃபீட்பேக்கை நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணணுங்க. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அடுத்து கடைசி பாயிண்ட் வந்து ப்ரொவைட் விசுவல் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவ் யூ கிரியேட் வீடியோஸ் இன்க்ளூடிங் ஹவ் யூ ஃபிலிம் அண்ட் எடிட் தம் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் வீடியோ வந்து நீங்கள் எப்படி வந்து ரெடி பண்ணுறீங்கிறத வந்து காட்டணும். அதாவது நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறதுலேருந்து, இமேஜ் எடுக்கிறதுலேருந்து, வீடியோ எடுக்கிறதுலேருந்து, அதை எடிட் பண்ணுற ஆப்பில் இருந்து, ஓகேங்களா, எப்படிலாம் ஆப்பில் எடிட் பண்ணுறீங்களோ அது எல்லாம் அப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு எப்படி வாய்ஸ் கொடுக்குறீங்க, அதில் என்ன மாதிரிலாம் பேசுகிறீங்க, இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணி நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசணும். நீங்கள் ஏஐ வீடியோஸ் போடுறவங்களா இருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறீங்க, எங்கெல்லாம் கோடிங் கொடுத்து எப்படி வந்து ஏஐ வந்து கிரியேட் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே வந்து ஷோ பண்ணியிருக்கணும். எந்த வெப்சைட்டில் ரெடி பண்ணுறீங்க, இமேஜ் வீடியோலாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் எங்கேருந்து எடுக்கிறீங்க, அதுமாதிரி எந்த இடத்துல வந்து எடிட் பண்ணுறீங்க, எந்த ஆப்பை வச்சு எடிட் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஷோ பண்ணணும். ஷோ பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் இந்த மாதிரிலாம் எடுத்தேன், இங்கேருந்து எடுத்தேன், இதை வந்து இப்படி ஆட் பண்ணேன், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஷோ பண்ணணும். ஷோ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். சில பேர் டவுட் இருக்கும், ப்ரோ நான் வந்து வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்தா போதுமா, இல்லை ஆள் வந்து உட்காந்து பண்ணணுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே பண்ணலாம். ஓகேங்களா, வாய்ஸ் ஓவர் கொடுத்து வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் இருக்கிற மாதிரியும் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் உட்காந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு சைடு அதை ஷோ பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பண்ணுறதுல இப்போ நான் சொன்னது எல்லாமே இருக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 2வது முக்கியமான விஷயம். இப்படி தான் நீங்கள் வீடியோ வந்து எடிட் பண்ணணும். உங்கள் வீடியோவில் இதெல்லாம் தான் இருக்கணும். அடுத்து 3வது என்ன விஷயம்னா, அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறது, அது எப்படி பண்ணணும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக உங்கள் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஆனால் அது எந்த விதமான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, அந்த டைட்டில் வேணால் அப்பீல் மட்டும் வச்சுங்க. ஓகேங்களா, அப்பீல் மட்டும் வச்சுட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். அதில் டிஸ்கிரிப்ஷனில் எதுவுமே கொடுக்கக்கூடாது, டேக்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து எந்த விதமான பிளேலிஸ்ட் எதுவுமே கொடுக்காதீங்க. எதுவுமே கொடுக்காம அதை வந்து அன்லிஸ்ட்டில் வச்சு அப்லோடு பண்ணணும். அன்லிஸ்ட் என்னென்னா, இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ரைவேட், பப்ளிக், அன்லிஸ்டட் 3 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதில் அன்லிஸ்டட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். வீடியோ வந்து லாங் ஃபார்மேட்டில் இருக்கணும். லாங் வீடியோ, இப்போ என் வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, பெரிய வீடியோ, லாங் வீடியோ, இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். யாரும் ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போட்டுறக்கூடாதுங்க. ஞாபகம் வச்சுங்க. ஷார்ட்ஸ்னால் நம்ம மொபைல் ஸ்க்ரீன் வந்து நம்ம ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஷார்ட்ஸ் வருது, அந்த இதில் வந்து போடக்கூடாது. லாங் ஃபார்மேட்டில் இருக்கணும். வீடியோ 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும். அந்த வீடியோ வந்து அப்லோடு பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பாருங்கள், சப்மிட் யுவர் அப்பீல் பை செப்டம்பர் 2, 2026 இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சேனலுக்கு அதுதான் லாஸ்ட் டேட். அதேமாதிரி உங்களுக்கு ஒரு லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே வந்து இங்கே வீடியோ யூஆர்எல் கொடுத்துருக்கல ஒரு பாக்ஸ், அதில் வந்து நீங்கள் காப்பி பண்ண அந்த யூஆர்எல்லை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்குது பாருங்கள், அது கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்பீல் வீடியோ வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் யூடியூப் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மார்ஜின் தரலாமா வேணாமா, உங்கள் மேலே தப்பு இருக்கா எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மார்ஜின், உங்களால் தப்பு இல்லைனா மார்ஜின் கொடுப்பாங்க. இல்லை தப்பு இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் கவலைப்பட வேணாம். 2வது வந்து ரீஅப்ளை பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கிடச்சிட்டா லக் இல்லை, அதனால தான் இதை பண்ண சொல்கிறோம். அதனால் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் 3வது விஷயம், இந்த சப்மிட் பண்ணுறது தான். இந்த 3 விஷயம் கரெக்டாக நீங்கள் பண்ணாலே உங்கள் அப்பீல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் மார்ஜின் கிடைக்கிறது கிடைக்காம போகிறது எல்லாம் வந்து உங்களுடைய வீடியோ பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நான் சொன்னதை வச்சு ஒரு நாளாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யூடியூப் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு வாட்டி வீடியோ எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் சேனலோட நேமை காட்டிட்டு நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடுறீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்கள் சேனலோட யூஆர்எலை வந்து கீழே காட்டுங்க. ஓகேங்களா, சேனல் நேம் சொல்லும் பொழுதே கீழே வந்து உங்கள் சேனலோட யூஆர்எலை வந்து ஃபஸ்ட்டு 30 செகண்டுக்குள்ளே காட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் சேனல் இருக்க வீடியோஸ்லாம் வந்து காட்டி ரிவ்யூவர் ஃபீட்பேக் வந்து மென்ஷன் பண்ணணும். அன்சாட்டிஸ்ஃபைங் ஆர் ஆஃப் ஃபுட்டி கண்டென்ட் என் சேனல் இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ பாருங்கள், இதில் அந்த மாதிரி கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறீங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீடியோக்கு வந்து இமேஜஸ் எங்கேருந்து எடுக்கிறீங்க, வீடியோ எங்கேருந்து எடுக்கிறீங்க, இப்போ ஏஐ வச்சு வீடியோ கிரியேட் பண்ணால் அதுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணீங்க, அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஷோ பண்ணலாம். ஏஐ வச்சு கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏஐ வச்சு கிரியேட் பண்ணுற ஆப் என்ன, இல்லை வெப்சைட் என்ன, எந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, என்ன மாதிரிலாம் கோடிங் கொடுக்குறீங்க, இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதில் ஷோ பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே கூட சொல்லிகிட்டே வரணும், எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் அதை வந்து எந்த ஆப் வச்சு எடிட் பண்ணுறீங்க அதை அப்படியே ஷோ பண்ணணும். எடிட்டிங் ஆப்பில் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறீங்களா அதை அப்படியே ஷோ பண்ணணும். எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது, வீடியோ ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வாய்ஸ் எப்படி கொடுக்குறீங்க. வாய்ஸ் கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து வாய்ஸ் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறீங்க, எடிட்டிங் ஆப்லேயே வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறீங்களா, இல்லை அதுக்காக தனியாக ஆப் வச்சுருக்கீங்களா, இது எல்லாத்தையுமே ஷோ பண்ணணும். அந்த ஆப்பெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஆப்போட நேம்லாம் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி தான் எடிட் பண்ணுறேன், இந்த மாதிரி தான் வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக முடிச்சுட்டு என் சேனலில் எந்த விதமான அன்சாட்டிஸ்ஃபைங் கண்டென்ட்டும் இல்லை, எனக்கு திரும்ப யூடியூப் மானிட்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு முடிக்கிற மாதிரி முடிச்சிருங்க. இதுதான் அந்த வீடியோ. அந்த வீடியோ வந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் சேனலில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதோட லிங்க் எடுத்து வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்பீல் வீடியோ வந்து சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்பீல் வீடியோ இப்படி தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். இது புது பாலிசிங்க. அதனால் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. போக போக தான் தெரியும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் சொன்னது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா அதை பற்றின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது, அதில் வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.